வெல்கம் டு மை சேனல் மோனா டிஸ்டிங்கிஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை சீக்கிரமே கற்றுக்கிறதுக்கு ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 5 ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, நீங்களும் இங்கிலீஷை சீக்கிரமே ஃப்ளூயண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரி சொல்கிறேன் வாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பி எ காப்பி கட். எப்போவுமே யாராவது இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வேர்டோ அல்ல சென்டென்ஸோ பேசுனாங்கன்னா அது என்னன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்களும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதனால் எந்த தப்புமே இல்லைங்க. செகண்ட் ஸ்டெப், வாட்ச் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ். ஆமாங்க, நீங்கள் தமிழில் நியூஸை பார்க்குறத விட்டுட்டு இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இங்கிலீஷ் மூவி ஆர் வெப் சீரிஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை கீழே சப்டைட்டிலோடு பார்த்து அந்த சென்டென்ஸை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த தேர்ட் ஸ்டெப், ரீட் சில்ட்ரன்ஸ் மேகசைன். ஏன்னா அந்த சில்ட்ரன்ஸ் மேகசைனில் வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் புரியும் உங்களுக்கு. இங்கே ஏன் வாஸ் போடுறாங்க, இங்கே இதனால தான் ஹேவ் வந்திருக்கு போல் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரிய ஆரம்பிக்கும். ஸோ பிகினர்ஸ் எப்போவுமே சில்ட்ரன்ஸ் மேகசைன் வாங்கி படிங்க, ஓகேவா? இதனால் கான்ஃபிடென்ஸ் லெவலும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க, அதை ரீட் பண்ணாலே போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. பட் தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலையே பிரேக் பண்ணி விட்டுரும்னா பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதில் வேர்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம். தென் ஃபோர்த் ஸ்டெப், ப்ராக்டிஸ். எஸ், நீங்கள் என்ன தான் இங்கிலீஷ் மூவி பார்த்தாலும் இங்கிலீஷ் புக்கை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் இந்த மூக்கு கீழே ஒன்று இருக்குதுல்ல, அதை ஓப்பன் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணலேன்னு வைங்க, நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்றாலும் உங்களால் இங்கிலீஷ் பேசவே முடியாதுங்க. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தென் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, டோன்ட் பி அஃப்ரைட். நம்ம இப்போ இங்கிலீஷில் தப்பாக ஏதாவது பேசிட்டா அடுத்தவங்க சிரிப்பாங்களோ, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது, ஓகேவா? சப்போஸ் அப்படி யாராவது உங்களை கிண்டல் பண்ணால், டிட் யூ ஸ்பீக் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இன் த இயர்லி டேஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அட, யாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட புதுசில், இங்கிலீஷ்னு இல்லை எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னாலும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இது எல்லாமே வரத்தான் செய்யும். அதை கண்டுக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இதான் அந்த 5 முக்கியமான ஸ்டெப்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.